Yes. So, hello, parents. Welcome to 7. நான் தான் உங்கள் விமல் ஆப்டிடியூட் ஃபேக்கல்ட்டி. ஸோ இன்னைக்கு என்ன செஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ரயில்வே தரப்புலேருந்து நம்ம ஒரு ஸோ அப்கமிங்கில் 2026 எஸ் ஸோ 2026 ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ப்ரிப்பரேஷன் ஒரு ஐடியா தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன எக்ஸாம் எப்போ வரப்போகுதுன்னு ஒரு எக்ஸாக்ட் டீட்டெயிலோட தான் நம்ம இன்னைக்கு இந்த ஒரு செஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் பாருங்கள். அண்ட் அதை பற்றி இல்லாமல் ஒரு முக்கியமான எக்ஸாம் பற்றி நம்ம பேச போகிறோம். சரிங்களா? ஓகே, டன்பா. ஸோ அப்போது 2026 ரயில்வே கேலண்டர் நமக்கு ஒரு ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஸ்டில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது ரியல் ஆர் ஃபேக் அப்படின்றது தெரியல, ஆனால் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை அஃபிஷியலி எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வை நாட் மீ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸோ லாஸ்ட் இயர் நமக்கு நடந்த ஒரு எக்ஸாமும் அதே மாதிரி தான் ஏஎல்பி ஃபர்ஸ்ட் நடந்தது. ஸோ இப்போவும் அதே தான் கொடுத்துருக்காங்க. பட் இதற்கு முன்னாடி பெண்டிங் இருக்கக்கூடிய அதாவது எக்ஸாம்ஸ் அப்படின்றதும் இருக்கு. கரெக்டா? சரி. ஸோ ரயில்வே கேலண்டர் அவங்க ரிலீஸ் பண்ணது. ஸோ அதோடைய இன்னொரு வெர்ஷன். பட் இது வந்து தேவையில்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அசஸ்மெண்ட் ஆஃப் வேகன்சி, ஸோ OIRMS ப்ரொஃபஸர் இப்படிலாம் இருக்கு. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். சரியா? இங்கே கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் தான். ஸோ தெளிவாக பாரு, நமக்கு இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஏஎல்பி அப்படின்றது நம்ம காமன்லி ஸோ லோகோ பைலட். கரெக்டா? ஸோ ட்ரெயின் ஓட்டுற வேலை கிட்டத்தட்ட இதோட சேலரி சொன்னால் அப்படியே எப்படி சொல்லலாம், சும்மா அதிர்தலைன்ற மாதிரி இருக்கும். சரியா? அடுத்து நமக்கு டெக்னீஷியன்ஸ். ஸோ இப்போ நமக்கு இப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு ஒரு 2 மாதம் இந்த டிராஃபிக் லைட்டு சிக்னல் அந்த மாதிரி. சரியா? அண்ட் செக்ஷன் கண்ட்ரோலர் ஒன் ஆஃப் த சூப்பராக எக்ஸாம். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 போஸ்ட்டுக்கு முடிஞ்சது. ஸோ தமிழ்நாடு ப்ளஸ் திருவனந்தபுரம் பார்த்தீங்கன்னா 24 வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது இருக்கக்கூடிய எல்லாத்தோடைய ஒரு ஹெட்டுன்னு வச்சுப்போமே, அந்த மாதிரியான ஒரு ஹை லெவல் போஸ்ட். இது இல்லாமல் எனக்கு ஜேஇ, ஓகேங்களா, அண்ட் என்டிபிசி நம்மளோட ஒன் ஆஃப் தி ஃபேவரஸ்ட் சொல்ல போனால் இந்த ஒரு எக்ஸாம். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப 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 ஸோ பிடிக்கும். ரொம்ப ஒரு ஹெவி காம்படிஷன் இருக்கக்கூடிய எக்ஸாம். கிட்டத்தட்ட நமக்கு ஸோ கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் சொல்லிட்டு நமக்கு 2 கேட்டகரியில் எக்ஸாம் நடக்கும். அண்ட் இப்போ ரிலீஸாக இருக்கக்கூடிய இந்த மினிஸ்ட்ரியல் ஐசோலேட்டட். ஸோ அப்போ இதில் நமக்கு ஏஎல்பியோடைய நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தெளிவாக கொடுத்துட்டான். ஸோ பிப்ரவரி அப்படின்றது நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கரெக்டா? அப்ப எக்ஸாம் அப்படின்றது நமக்கு அதுல இருந்து ஒரு 3 to 6 மாசம் வச்சுப்போம் ரஃப்லி நான் சொல்றது. அப்ப இந்த கேலண்டர் படி ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அப்படின்றது 3 to 6 மாசம் அப்படின்னா மார்ச், ஏப்ரல், மே. ஸோ அப்ப மேல இருந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும்னு வைப்போம். பட் நான் சொல்லக்கூடிய விஷயம் டென்டேட்டிவா இருக்கு. சரியா? ஓகே, டன். இப்போ அடுத்து டெக்னீஷியன். ஸோ மார்ச், அடுத்து ஏப்ரல், அதுக்கப்புறம் எவ்ரி மந்த் எனக்கு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா ஸோ அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் கொடுத்துட்டான். ஆனால் 2025 இந்த எக்ஸாம்ஸ் அப்படின்றதுல எனக்கு இன்னும் பெண்டிங் இருக்கு. ஜேஇ, ஸோ என்டிபிசி, கரெக்டா? அடுத்து வேற என்ன சொல்லலாம், குரூப் டி இன்னமும் முடியல. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் பெண்டிங் இருக்கு. ஸோ இது இல்லாமல் வேற ஏதாவது இருக்கா அப்படின்னா எஸ். ஸோ செக்ஷன் கண்ட்ரோலரும் பெண்டிங்ல இருக்கு. ஸோ அது இல்லாமல் டெக்னீஷியன்ஸும் பெண்டிங் இல்லை, டெக்னீஷியன்ஸ் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். சரி, செக் பண்ணிக்கலாம். அப்போ இந்த எக்ஸாம்ஸ் பெண்டிங்ல இருக்கு. அப்போ அடுத்து இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் டி எக்ஸாம் போயிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்த மாசம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த எக்ஸாம்ஸ் முடியறதுக்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் கிட்ட ஆகிடும்னு வச்சுப்போம். ரஃப்லி தான் நம்ம இதையும் சொல்லணும். ஸோ எக்ஸாக்ட்லி கிடையாது. ஸோ ரஃப்லி தான். இதை இன்னமும் நம்ம டீட்டெயில்டு வியூவாக நம்ம கொண்டு போவோம். அப்போ இப்படி இருக்கு சார், எனக்கு ஏப்ரல்ல இருந்து ஒரு ஸோ மே, ஜூன் வரைக்கும் இந்த எக்ஸாம்ஸ் போகுதுன்னா அப்போ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு 2026 எக்ஸாம்ஸ் அப்படின்றது இருக்க போகுது. இதை விட ஹைலைட் என்னன்னா அதற்கு முன்னாடியே, அதாவது அடுத்து வரக்கூடிய நோட்டிபிகேஷன்ஸ் இல்லாமல், முன்னாடி முடிஞ்சு எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணிருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன்ஸ் இல்லாமல், இப்போ நமக்கு 21 ஜான் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே தரப்புல இருந்து குரூப் டி உடைய இன்னொரு நோட்டிபிகேஷன். ஸோ 22,000 வேக்கன்ட் அப்படின்றது ரிலீஸ் பண்ண போறாங்க. இது அஃபிஷியலி நமக்கு டிக்ளேர் ஆன ஒன்று. ஸோ இந்த எக்ஸாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணுங்க, உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 6 month அப்படின்றது கிட்டத்தட்ட உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ரயில்வே மட்டும் இல்லை, ஸோ நீங்கள் எஸ்எஸ்சி போனாலும் சரி, இல்லை பேங்க் போனாலும் சரி, ஸோ இது ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்றத ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான டைம். ஏன்னா எனக்கு இப்போ எக்ஸாம் வருது, நான் உட்காந்து அப்போவே ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக எனக்கு ஒரு 1 month இல்லை ஒரு 3 மாதம் இல்லை ஒரு 6 மாதம் நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃப்ரம் த ஸ்டார்ட் எனக்கு எக்ஸாம் டேட்டு தெரியாது. அப்படின்னும் போது அப்போலேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு டைம் ஸோ வேறு லெவலில் கரெக்டாக ஆர்கனைஸ்டாக வெல் பிளான்டாக ஒரு பிளானர் வச்சு நீங்கள் 1 by 1 எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு சான்ஸ். ஸோ முக்கியமாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும்,
அடுத்து வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், அடுத்து நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கிங் ஆஸ்பிரண்டாக இருக்கட்டும், உங்களுக்கு இருக்கக்கூடிய டைமில் இதை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா எக்ஸாம்ஸ் அப்படின்றது நடக்கும். இதோட டீட்டெயில்டு வியூ அப்படின்றது நம்ம பார்ப்போம். சரியா? ஓகே, டன்ப்பா. இப்போ இந்த ஒரு எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஒரு 6 மாசம் இருக்கு. சரிங்களாப்பா? எஸ். ஸோ இதுதான் நமக்கு இப்போ ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ஸோ குரூப் டி உடைய நோட்டிஃபிகேஷன். ஸோ நமக்கு 21 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே கொடுத்துருப்பாங்க பாருங்க டேட். எஸ். ஸோ 21 ஜான் பொங்கலுக்கு அப்புறம் நமக்கு இதோடைய நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ சேலரி 18,000. அப்போ உங்களுக்கு ஒரு 25,000 அப்படின்றது கண்டிப்பாக இருக்க போகிறது. ஏன்னா ரயில்வே தரப்பில் அலவன்ஸ் வேற லெவலில் இருக்கும்பா. உனக்கு ஹாஸ்பிட்டல் அலவன்ஸ்லேருந்து உன்னுடைய பசங்களை படிக்க வைக்கிற அலவன்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரயில்வே தரப்பில் இருக்குது. ஸோ அலவன்ஸ் பற்றியே நம்ம நிறைய பேசலாம், அந்த மாதிரி இருக்குது. அண்ட் ரயில்வே தரப்பில் உங்களுக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நான் புது புது ஜென்ரிக்காக ஸ்பெசிஃபிக்காக யூனிக்காக கொண்டு வரலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம என்டிபிசி இப்போ இருக்கக்கூடிய குரூப் இப்படி பேசிகிட்டு இருக்கோம். பட் நீங்கள் பேங்க் எஸ்எஸ்சியில் என்னோட ஜென்ரிக் போனீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக நம்ம எப்படி படிக்கலாம், ஃபவுண்டேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், ஃப்ரம் த ஸ்டார்ட்லேருந்து எப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதற்கப்புறம் நம்ம ரயில்வேல ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ வேணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த எக்ஸாமில் நமக்கு 18லேருந்து 33 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ வேக்கண்ட் பாருங்கள் 22,000. ஸோ நீங்கள் ஒரு டிஎன்பிசி ஆஸ்பிரண்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ரயில்வேல நடக்கக்கூடிய இந்த எக்ஸாமுக்கு காம்படிட் பண்ணலாம். ஏன்னா ஜிஎஸ் பார்ட் அப்படின்றது எனக்கு இருக்க போகிறது. அண்ட் மேக்ஸ் அப்படின்றது நீங்கள் படிக்கக்கூடிய டிஎன்பிசி பேசிக் லெவலில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பிவைக்யூ ஃபாலோ பண்ணியிருந்தாலே இந்த எக்ஸாம் கண்டிப்பாக கிராக் பண்ணலாம். ஸோ மறக்காமல் எல்லாரும் அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் இதோடைய வேக்கண்ட் ஸ்பிளிட் அப்னு பார்க்கும்போது இங்கே நான் அடுத்து வரக்கூடிய ஒரு வீடியோவில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஒரு போஸ்ட்டு இதோடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் சேலரி அப்படின்றது எவ்வளோ இருக்க போகுது அப்படின்ற கிளியர் வியூ அண்ட் அதோடைய ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்லி ஒரு A to Z வீடியோ அப்படின்றது பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் குரூப் டியில் உங்களுக்கு என்னென்ன தகவல் தேவையோ ஸோ அது இப்போ இல்லாமல் நெக்ஸ்ட் வீக் நமக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒன்ஸ் ஃபுல்லாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய வேக்கண்ட். இதில் இந்த ஒரு ஸோ இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய ட்ராக் மெயின்டெனர் தான் 11,000 வேக்கண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சொல்லக்கூடிய இந்த மெக்கானிக்கல் ரிலேட்டட் போஸ்ட். சரிங்களா? ஸோ வேக்கண்ட் பாருங்கள் 18ல் 62,000, அப்புறம் 1,00,000, அப்புறம் 32, இப்போ 22. இதுவுமே எனக்கு டென்டேட்டிவ் தான். அப்போ எக்ஸாம் கிட்ட வர 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 இந்த வேக்கண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்களோட ஃபவுண்டேஷனை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ ஈஸியாக நீங்கள் கிராக் பண்ணிடலாம். சரிங்களாப்பா? இதற்கான பேட்ச் அப்படின்றதா நம்மளுடைய பேட்சஸ். ஸோ இங்கே 3 பேட்ச் இருக்குது. ஒன்று என்டிபிசிக்கு இப்போ கரண்ட்லி போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் என்டிபிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னா இந்த ஒரு பேட்ச் அப்படின்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எல்லா பேட்சோட லிங்க்கும் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த குரூப் டிக்காகவே ஒரு ஸ்பெஷலைஸ்டு பேட்ச் அப்படின்றது தான் இந்த சோழன் எக்ஸ்பிரஸ் நம்மளுடைய 2வது பேட்ச். ஸோ நமக்கு 13th ஜான் ஸ்டார்ட் ஆகும் போது இன்னொரு 4-5 நாள் தான் இருக்குது. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்க. ஏன்னா நியூ இயர் ஆஃபர் நேற்றே முடியும்னு சொன்னேன், இன்னமும் முடியாமல் தான் இருக்குது. மேபி கண்டிப்பாக 100% இன்னைக்கு முடிஞ்சிடும். ஸோ 27% அப்படின்றது ஸோ முடிஞ்ச போது மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அது முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு 22% தான் இருக்கும். ஸோ Y1029 இந்த ஒரு கோடு யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு தகவல் வேணும், வேற ஏதாவது டவுட்ஸ்னா vimal.raj@ada247.com இந்த ஒரு மெயில் ஐடிக்கு என்ன பண்ணுங்க, மறக்காமல் மெயில் பண்ணிக்கோங்க. இதை விட மாசு என்னன்னா நம்மளுடைய தடம் சொல்லக்கூடிய ஃபவுண்டேஷன். ஸோ ஒரு கம்ப்ளீட் ஃபவுண்டேஷன் பா. நீ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேட்சஸ்க்குமே, அதாவது ஸோ நான் இங்கே இருக்கக்கூடிய என்டிபிசி குரூப் டி அடுத்து வரக்கூடிய எல்லா பேட்சஸுமே நீங்கள் இந்த ஒரு பேட்ச்ல லைவ் ப்ளஸ் ரெக்கார்டட் அப்படின்ற எல்லாமே பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு நீ வாங்குறேன்னா டபுள் வேலிடிட்டியோட இது இருக்கும். சரிங்களா? ஸோ மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, நம்ம கோடு Y1029 யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். சரிங்களாப்பா? எஸ். ஸோ இந்த எக்ஸாம் குரூப் டியோட ஏஜ் லிமிட் உங்களுக்கு 18லேருந்து 33. ஸோ இதோடைய குவாலிஃபிகேஷன் வந்து ஜஸ்ட் 10th ஆர் ITI டிப்ளமோ. சரிங்களா? இது நீங்கள் இருந்தாலே போதும். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 500-250 ரீஃபண்டபிளாக தான் இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இதுதான் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம். நல்லா பார். ரீசனிங்கில் எனக்கு ஒரு 30 கொஷின் இருக்குது. ஆப்டி மேக்ஸில் எனக்கு ஒரு 25, கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 55 கேள்விகள் இருக்குது. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 25, கரண்ட் அஃபேர்ஸ். அப்போ நல்லா காணி, இந்த 30 + 25 நம்ம ஒரு 55ல் ஒரு 40 to 45 ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் நீங்கள் கரெக்டாக ஃப்ரம் த பேசிக் அப்படின்றது. ஸோ நம்மளுடைய மேக்ஸோடைய வெபினார் அப்படின்றத நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஜூம் YT ஆர்
ஸோ நம்மளுடைய ஆப்பில் ஸோ இது ஃப்ரீ எல்லாருக்குமே. ஸோ ஏன் ஆப்டிடியூட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு காமனாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லா எக்ஸாம்ஸ் பற்றியும் பேச போகிறோம். ஸோ இந்த ஒரு வெபினார் மேபி சாட்டர்டே இருக்கும், மறக்காமல் ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ரயில்வே தரப்புல இருந்தும் சரி, எஸ்எஸ்சி தரப்புல இருந்தும் சரி, நம்மளுடைய அடுத்த ஒன் ஷாட் ஆல்ரெடி நம்ம ஒன் ஷாட் போட்டிருக்கோம். ஸோ அடுத்த ஒன் ஷாட் 4 hours கம்மிங் Thursday இருக்க போகுது. இதையும் மறக்காமல் எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் லிங்க் இருக்குது. சரியா? எஸ். அடுத்து உங்களுக்கு இங்கே ஜென்ரல் சயின்ஸ் இருக்குது. ஸோ இதில் மோஸ்ட்லி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் ஃபிசிக்ஸ் அப்படின்றதுலையும் கெமிஸ்ட்ரி வந்து அதிக ப்ரிஃபரன்ஸ். இதில் ஃபிசிக்ஸில் எனக்கு ப்ராப்ளம்ஸ் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ இங்கே ஜென்ரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ஸில் எனக்கு ஜிஎஸ் பார்ட்டை விட கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் அதிகமாக இருந்தது இப்போ நடந்துட்டு இருக்க குரூப் டியில். ஸோ இதெல்லாம் நீங்கள் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணுங்கள். இதற்கான ஸ்டடி பிளான் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து இருக்கக்கூடிய வீடியோவில் கிளியராக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ பிளான் பண்ண போகிறோம். சரிங்களா? எஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடியதை கம்ப்ளீட்லி கோ த்ரூ பண்ணிக்கோ. இங்கே எது எது இம்பார்ட்டன்ட் என்னன்றது தெளிவாக கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி இதை பற்றியும் நம்ம பேசியிருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த எக்ஸாமுடைய சிலபஸை நம்ம எங்கே சார் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஸோ நம்மளுடைய ADA247 அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் இங்கே ஆல் கோர்ஸ் ஸ்டேட் எக்ஸாம் அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கும். இதில் ரயில்வேக்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு நம்மளுடைய ரயில்வேஸோடைய எல்லா பேட்சஸும் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் இந்த குரூப் டி. ஸோ இதுதான் நம்மளுடைய பேட்ச். கிட்டத்தட்ட இதில் 266 மார்க் டெஸ்ட், 235 ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் கீழே போனீங்க சார் அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஸோ ஃபேக்கல்ட்டியோடைய டெமோ வீடியோஸ் இருக்கும். அண்ட் இங்கே ஸ்டடி பிளான் இருக்குது பார்த்தீங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரயில்வேவுடைய இந்த எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் என்னென்ன நமக்கு தேவை, ஸோ யாரோட கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, ஒரு கம்ப்ளீட் டாபிக் பிரேக் டவுன் இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் நம்மளுடைய ADA247 தமிழ் எஸ்எஸ்சி பேங்க் சேனல் பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா குரூப் டிக்கும் சரி, என்டிபிசிக்கும் சரி, இல்லை ரயில்வே ஃபவுண்டேஷனும் சரி, ஸோ பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காமல் பாருங்கள். நிறைய வீடியோஸ் நானே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதை பற்றி நிறைய பேசியிருக்கேன். டாபிக் இம்பார்ட்டன்ட் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மோர் ஆஃபரில் என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கோடு 25 காட்டுதா? அப்போ இன்னும் ஆஃபர் இருக்குப்பா. சரியா? நம்ம கோடு Y1029 அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 27%. Y1029 மறக்காமல் என்ன பண்ணுங்க, இந்த 27% என்னுடைய கோடுக்கு இருக்குது. அதுவும் இன்னைக்கு மட்டும்தான். ஸோ இந்த ஒரு ப்ரைஸுக்கு வரக்கூடிய இந்த பேட்சை முடிஞ்ச வரைக்கும் வாங்கி கொள்ளுங்கள். ஸோ வேறு எதுவும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பேட்சோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். சரியா? எஸ். ஸோ ஆல் தி பெஸ்ட். அடுத்து நம்ம ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.